எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக டிஎன் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து மாடித்தோட்டம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வைக்கலான்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்ரெடி பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் பழைய வீட்டில் வந்து அது வைக்கிறதுக்கான வசதிகள் இல்லாதனால இப்போ வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிட். இது ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு tnhorticulture.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து 2 கிட் வாங்கியிருந்தேன். ஒன்று என்னோடய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன், இன்னொன்று ஹஸ்பண்டோடது யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு கிட்டில் வந்து 6 க்ரோ பேக்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்ல சைஸில் வந்து க்ரோ பேக்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து கோகோபித் பார்த்தீங்கன்னா 2 கிலோ கோகோபித் வந்து கம்ப்ரெஸ்டு ஃபார்மில் நம்மளுக்கு 6 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 12 கேஜி இருக்கும். ஸோ நான் 2 வாங்கினதுனால எனக்கு வந்து 24 கேஜி வந்து கோகோபித் கிடச்சிது. அண்ட் க்ரோ பேக்ஸுமே வந்து 12 நம்பர்ஸ் க்ரோ பேக்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் இதில் வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சீட்ஸ் வந்து 6 நம்பர்ஸ் இருக்கும் ஒரு கிட்டில். ஸோ அந்த மாதிரி 2 கிட்டில் வந்து 12 நம்பர்ஸ் இருக்கும். அது என்னென்ன சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கூடவே வேறு சில விஷயங்களும் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன புக்லெட் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பயிரை விதைக்கணும், அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி வளர்க்கணும், மண் கலவை எப்படி கொடுக்கணும், தண்ணி எப்படி கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ பிகினர் அப்படின்றதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செடி வளர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கிற கிட்டு. என்னோடய கிட்டில் எனக்கு என்னென்ன மாதிரி விதைகள் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 பேக்கெட் இருந்துச்சு. அதில் வந்து வெண்டை, கத்திரி, கொத்தவரை, கீரை, கொத்தமல்லி, மிளகாய், ஸோ மொத்தம் 6 பேக்கெட் இருந்துச்சு. அது கூடவே வந்து நம்மளுக்கு செடி வளர்க்குறதுக்கு தேவையான கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா அண்ட் ட்ரைகோடெர்மா விரிடி. இது கூட நீம் ஆயிலும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஈச் 200 கிராம்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கிட்டில் இருக்க விதைகளோட தரம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நல்லா வந்துச்சா அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த கிட்டு வந்து நான் அன்பாக்சிங் பண்ண ரீசனே வந்து நாங்கள் நியர்பை பிளான் ஷாப், நர்சரி ஷாப்பில் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த கிட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம். நர்சரியில் நாங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தோம், அதை நாங்கள் எப்படி வந்து வீட்டில் நட்டு வச்சோம் அப்படின்ற கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸி. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. எங்களோட ஃப்ரெண்டு எங்களுக்கு இந்த மாதிரி மருதாணி செடியில் ஒரு 2 ஸ்டிக்கு தான் வந்து கொடுத்தாங்க. இதை வந்து எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்து சும்மா நட்டு வைமா அப்படின்னு சொன்னார். நாங்களும் வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் செடி வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வீட்டில் வச்ச பிளான்ட்னு பார்த்திங்கன்னா இந்த மருதாணி தான். இதை இந்த மாதிரி நான் நட்டு வச்சுட்டேன். ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக காஞ்சி போச்சு. அவ்வளோதான், இது வராது, ஒரு ஸ்டிக்கிலேருந்து எப்படி செடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை அப்படியே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா, இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக வந்து க்ரீன் கலரில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருந்தது. அது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு செடிக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப அழகாக இப்போ வளர்ந்துருச்சு. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி ஒரு 1 மந்த் இருக்கும். பட் மருதாணி இப்போ ரொம்ப சூப்பராக நல்ல புஷ்ஷியாக நிறைய லீவ்ஸோடு வந்து வளர்ந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. அடுத்து நாங்கள் என்னென்ன செடியெலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து செடி வைக்க ஹெல்ப் பண்ணது என்னோடய அத்தையும் மாமாவும் தான். ஏன்னா நான் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து முருங்கை. இந்த முருங்கை வந்து என் மாமியாருக்காகவே நான் வாங்கினது. எனக்கு வந்து கொஞ்சம் அழகான பிளான்ட்ஸ், கொஞ்சம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் தான் வாங்கணும்னு ஆசை. பட் எங்கள் அத்தைக்கு வந்து வாங்குகிற பிளான்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது முருங்கை மரம் வைக்கணும், முருங்கை மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து அவங்க இந்த பெரிய கொம்பு வச்சாதான் முருங்கை மரம் சீக்கிரமாக நிறைய வளரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த கொம்பும் கிடைக்கல. ஸோ நான் வந்து நர்சரியில் தான் வாங்கினேன். இது பேர் வந்து கரும்பு முருங்கை அப்படின்னு சொன்னார். இதோட லீவ்ஸ் வந்து கசக்காது, நான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த முருங்கை தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து நான் 100 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ செகண்ட் வந்து இதை வந்து பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு கட்டை கொடுத்து அதில் கட்டி எல்லாமே எங்கள் அத்தையும் மாமாவும் தான் செஞ்சாங்க. பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நான் வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் செம்மண்ணும் ப்ளஸ் அது கூடவே வந்து மண்புழு உரமும் வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லா செடியிலையுமே நாங்கள் வந்து மண்புழு உரம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா செடி வந்து நட்டு வச்சோம். அடுத்து நாங்கள் வச்ச பிளான்ட் பார்த்திங்கன்னா அரளிப்பூ. இங்கே வந்து எல்லார் வீட்டு வாசல்லையுமே ஒரு அரளி மரம் இருக்கும். அதில் வந்து எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும், சீசன்லாம் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் வந்து பிங்க்கு, ரெட்டு அந்த மாதிரி வாங்காமல் ஒயிட் சூஸ் பண்ணேன். ஒயிட்டுன்றது வந்து லைட் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இந்த அரளி தான் நான் சூஸ் பண்ணேன். இதுவுமே வந்து நாங்கள் 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயும் வந்து நம்ம உரம்லாம் போட்டு செம்மண்லாம் போட்டு நட்டு வச்சாச்சு. இப்போ கரண்ட்டாக இந்த பூ எப்படி பூத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிக்கும் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் வைக்க போகிற செடி பார்த்திங்கன்னா சாமந்தி. சாமந்திலே வந்து நான் வச்சது பார்த்திங்கன்னா துளுக்க சாமந்தி. எதுக்காக இது அப்படின்னு சொன்னால், துளுக்க சாமந்தி வச்சா வீட்டு பக்கத்தில் வந்து விஷப்பூச்சிகள் வராது சொல்லுவாங்க, பாம்பு வராது சொல்லுவாங்க அதோட ஸ்மெல்லுக்கு. ஸோ அதுக்காகவே வந்து நான் இந்த சாமந்தி வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் ஒரு 60 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் இந்த செடி வந்து ரொம்ப அழகாக பூ கொடுத்துது, நிறைய பூத்து குலுங்கும் அப்படியே. ஸோ நான் வாங்கும்போது ஒரு 2-3 மொட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரே டைமில் வந்து 10 பூ 15 பூலாம் பூக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாடித்தோட்டம் கிட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செடிங்க வைக்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எங்கள் வீட்டில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்ச ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் கொத்தமல்லியோட நாற்று வந்து நட்டு வச்சேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க வேர் மட்டும் கட் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி கொத்தமல்லி வந்து நட்டு வச்சுருந்தேன். அடுத்து நான் பிளான் பண்ண போகிற பிளான்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பிளான்ட் போகென்வில்லா. போகென்வில்லா வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடு கட்டினா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒரு பிளான்ட்டு. ஸோ நான் நர்சரியில் பார்க்கும்போது ஒரே ஒரு கலர் தான் அவைலபிளாக இருந்தது, பிங்க் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் வைக்கிறேன். இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்னால், நாங்கள் வந்து இந்த செடி வாங்கும்போது கூட கவனிக்கல. நான் இதை வந்து நல்லா இந்த மாதிரி வேருக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி ரொம்ப பக்குவமாக எடுத்து அதை வந்து பிளான் பண்ணிட்டேன்.
அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கவனிச்சேன். போகன்வில்லா பக்கத்துல ஒரு குட்டி செடி இருந்துச்சு. இது என்ன செடி? இதோட லீவ்ஸ் மாரியே இல்லையே! இதோட லீவ்ஸே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு எங்க அத்தை தான் அத கிள்ளி வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து துளசி செடி. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. துளசி செடி வீட்ல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் அது வாங்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. ஏன்னா, அது என் கண்ல படவே இல்ல. பட் இதுல இருந்தது வந்து ஒரு ஒரு சின்ன ஹாப்பினஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு செடி நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த போகன்வில்லா வளரல. போகன்வில்லால இருக்கிற மொத்த நியூட்ரிஷன்ஸையும் அந்த துளசி செடிய எடுத்துட்டு, அதான் ரொம்ப பெருசா வளர்ந்து நிக்குது. இந்த 2 பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு குடுத்தது. மேரேஜில ரிட்டர்ன் கிஃப்ட்டா வந்து ஒரு மல்லி செடியும், ஒரு சீத்தாப்பழ மரமும் வந்து குடுத்தாங்க. அதையும் வந்து நாங்க கையோட பிளான் பண்ணிட்டோம். இப்போ இந்த மல்லி செடியில இருவாச்சி மல்லி ரொம்ப அழகா பூக்குது. அதோட கிளிப்பிங்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். அடுத்து நாங்க வாங்குன செடி பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லி. நெறைய பேர் வந்து ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும். நெறைய பேருக்கு ரோஸ்லே வந்து ஒரு பைத்தியம் மாதிரி எங்க ரோஸ் செடி பார்த்தாலும் வாங்குவாங்க. அப்படி ஒரு பெர்சன் தான் நான். பட் எனக்கு ரோஸை விட மல்லினா ரொம்ப பிடிக்கும். மல்லியில எந்த வெரைட்டி இருந்தாலுமே பார்த்த உடனே வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லியும், நித்திய மல்லியும் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸில் வாங்கினேன். ஜாதி மல்லி வந்து நட்டு வச்சாச்சு. இப்போ இது வந்து ரொம்ப அழகா கொடி மாரி படர்ந்து நெறைய பூ குடுத்துட்ருக்கு. அடுத்து நாங்க வச்ச செடி பார்த்தீங்கன்னா, நித்திய மல்லி செடி. இதுவுமே வந்து சீசனல் ஃப்ளவர் கிடையாது. எப்பவுமே வருஷம் முழுக்குமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சமா இருக்கிற பூவ கூட பறிச்சு எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சோம்னா, வீடு ஃபுல்லா அவ்ளோ ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து இப்பயே நித்திய மல்லி நம்ம வச்சா தான் நம்ம மாடி வரைக்கும் ஏத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து இந்த நித்திய மல்லி தான். பிளான்ட் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்து பிளான்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல வேரெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தரைக்கு மாற்றி வச்சுட்டோம். பிளான்டர்லேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பிளான்டர் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெயிண்ட் பக்கெட்டு தான். என்னதான் நம்ம க்ரோ பேக்ஸ் வச்சாலும் வேறு காசு கொடுத்து நிறைய செலவு பண்ணி தொட்டிங்கெல்லாம் வாங்கி வச்சாலும் இந்த பெயிண்ட் பக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். மழையிலையும் வெயிலையும் வந்து ரொம்ப நாள் தாங்கும். எதுக்கு நம்ம காசு கொடுத்து பிளான்டர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த பெயிண்ட் பக்கெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளான்டர்ஸாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம இதோட அவுட்டரில் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து நான் வாங்கின பிளான்ட் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டு சாமந்தி. பட் இந்த நாட்டு சாமந்தி கூட எனக்கு வந்து பொழைக்கவே இல்லை. ரொம்ப ஆசையாக வச்சேன். இதில் நிறைய மொட்டு இருக்குன்னு பார்த்து தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த மாதிரி சாமந்தி வாங்காதீங்க, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது வந்து செட்டே ஆகாது, இது பொழைக்காது, இது வந்து கொஞ்ச நாளைக்கு பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருக்கும், இதில் இருக்க பூ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா கூட இது வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட் தான்.
நீங்கள் ஆவடி, பட்டாபிராம் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வாங்கின நிறைய செடியில் வந்து பாதி செடி இந்த தாத்தா கிட்ட வாங்கினது தான். இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் பைபாஸ்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இவர் ரொம்ப ரீசனபிளான ரேட்டுக்கு வந்து விற்கிறாரு. இந்த அரைக்கப்பாவும் நம்மளோட வீட்டுக்காக வாங்கினது தான். ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து மண்ணு மூட்டை கூட 160 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. 25 கேஜி மண்ணு மூட்டை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.